வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, ஐபிஎல்ல 67வது மேட்சான சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து நமக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ எல்லாருமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஒரு 3 மணிக்கு ஜாயின் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம பிச் ரிப்போர்ட்டு, முக்கியமான அப்டேட்டு, ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். நான் என்ன டீமை வச்சு விளையாடுறனோ அந்த டீமை உங்களுக்கு ஷேர் பண்றேன் பர்சனலா. அதுல இருந்து ஒரு சில பிளேயரை சேஞ்ச் பண்ணி விளையாடுறது உங்களுடைய விருப்பம். பட் மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே நல்ல பரிச்சயமான ஒரு பிச்சில் தான் மேட்ச் வந்து நடக்குது. என்ன பிச்சில்? நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல வச்சு நடக்குது இந்த மேட்ச் வந்து. பிச்சோட பவுண்டரி லைன் ஆப் சைடு 61, லெக் சைடு 63, ஸ்ட்ரைட்ல வந்து 70. பிச்சு வந்து ரொம்பவே சின்ன பிச்சு தான். அண்ட் இந்த பிச்சில் வந்து என்னன்னு தெரியல, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் வந்து ஈஸியாவே வின் பண்றாங்க. அது ரொம்பவே ஈஸியாவே வின் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் போன சீசன் பேலன்ஸ்டா தான் இருந்தது, பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் பேட்டிங் செகண்டும். இந்த சீசன்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறாங்க. அண்ட் ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200+ வருது. இந்த கிரவுண்ட்ல வந்து எல்லா மேட்சுமே பேட்டிங்க்கு சாதகமா தான் இருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் பவுலருக்கும் ஃபேவரட்டா இருக்கு. நீங்க பாருங்க, இந்த சீசன்ல ஒரு 6 மேட்ச் வந்து நடந்திருக்கு நமக்கு. 6 மேட்ச்லயும் நம்மளோட இது வந்து ஒரு 200+, ஒரு 190+, 200, 200, 200, 200ன்னு சொல்லி எல்லா மேட்சுமே ஒரு சூப்பரான ஸ்கோர் வர்றதை நம்ம இதுல பார்க்க முடியுது. அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த கிரவுண்டுல வந்து ரொம்பவே வந்து பேட்டிங் பிச்சா தான் வந்து போடுறாங்க. இன்னைக்கு வந்து ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 220+ அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி இல்லோ டாஸ் தோத்தோ ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் கிடைச்சி சிஎஸ்கே 220 ரன் அடிப்பாங்களா? அப்படி அடிச்சாங்கன்னா அவங்க வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கேயா ஜிடியான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நம்ம இப்போதைக்கு இருக்கிற ஃபார்முக்கு ஜிடி இருக்கிற ஃபார்முக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சிஎஸ்கேக்கு வந்து இந்த மேட்ச் கட்டாயம் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் கிடையாது. ஏதோ இது ஒரு லாஸ்ட் கேம், நாங்க சும்மா என்ஜாய் பண்ணி விளாடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆடுவாங்க. ஆனா ஜிடிக்கு இது ஒரு முக்கியமான மேட்ச். டேபிள் டாப்ல இருக்கிறதுக்கு, டாப் 2ல இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் லைட்டா ப்ரெஷர் ஆவாங்க. ஸோ அதை சிஎஸ்கே பயன்படுத்தினாங்க அப்படின்னா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ஜிடி வின் பண்ணா இந்த சீசன் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. சிஎஸ்கே வந்து தோக்கறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நீங்க பார்க்கலாம், ஃபாஸ்ட் வந்து 4-5, 10-2, 10-2, 8-2, 10-1, 7-4 சொல்லி ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளோ வந்து ஃபேவரட்டான ஒரு பிச்சா இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். ஸோ ரெண்டு டீம்ல இருக்கக்கூடிய முக்கியமா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ணக்கூடிய, டெத்ல பவுலிங் பண்ணக்கூடிய பவுலருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஓவராலா 6 மேட்ச் இந்த சீசன்ல நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 5, பேட்டிங் செகண்ட் வந்து 1, ஹை ஸ்கோர் பஞ்சாப், லோ ஸ்கோர் ஆர்ஆர். பாருங்க, 190+ தான் வந்து 9 இன்னிங்ஸ் வந்து ஆடி இருக்கிறாங்க. மொத்தமே ஆடினது 12 இன்னிங்ஸ். அதுல 9 இன்னிங்ஸ் வந்து 190+ ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்னா இந்த பிச்சு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பேட்டிங்க்கு சாதகமா போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்தே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சாய் சுதர்சன் அண்ட் சுக்மன் கில் ரெண்டு ஓப்பனர்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். சாய் சுதர்சன் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னாலும் சரி, பேட்டிங் செகண்ட்னாலும் சரி, சாய் சுதர்சன் வந்து உண்மையிலே ரொம்ப பொறுமையா ஆடி வந்து ஸ்கோர் பண்ணி ரன் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஆனா இப்போ வந்து கொஞ்சம் அதிரடியா அக்ரெசிவா ஆடுறாரு. பட் இருந்தாலும் இன்னைக்கு மேட்ச்ல நம்ம ஒரு நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் தான் சாய் சுதர்சன் கிட்ட இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பேட் ரிசல்ட் நம்ம வந்து எதிர்பார்த்தோம். ஒரு 21, அதுவே ஒரு பெரிய பேட் ரிசல்ட்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு டீசென்டான ஸ்கோரா தான் நான் பாக்குறேன். அடுத்ததான் நான் பார்க்கக்கூடியது சுக்மன் கில். இது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சுக்மன் கில் வந்து ஒரு 6 மேட்சா சூப்பரா ஆடுறாரு. 35 ரன்னுங்கிறது ஒரு கேவலமான ஸ்கோர்லாம் கிடையாது. 40-50 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு, 52 ஃபேண்டசி பாயிண்ட் கிட்ட வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதனால தொடர்ந்து கன்சிஸ்டன்சியா வந்து பாத்தீங்கன்னா சுக்மன் கில் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர் யாரு அப்படிங்கிறத. ஸோ கண்டிப்பா நம்மளும், அது மட்டும் இல்லாம மற்ற டீம் கூட நல்லா ஆடுறாரு. லக்னோ, டிசி, எஸ்ஆர்ஹெச், அப்புறம் ஆர்ஆர், கேகேஆர், இப்படி நல்ல பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்கிற டீம் கூட நல்லா ஆடுறாரு. நம்ம ஒண்ணுமே பெருசா இல்லை. ஸோ பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு இன்னைக்கு மேட்ச்ல நமக்கு வந்து தெரியும். அண்ட் நீங்க வந்து கண்டிப்பா சாய் சுதர்சன் அண்ட் சுக்மன் கில் ரெண்டு ஓப்பனருமே கன்சிடர் பண்ணிக்கோங்க.
நான் பட்லரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா நீங்க பட்லரை வந்து கண்ணை மூடிட்டு நீங்க நம்பலாம். ஏன்னா எந்த ஒரு டார்கெட் ப்ரெஷரும் இல்லாம பொறுமையா நின்று நிதானமா ஆடுவாரு. சைலண்டா 10 பால் 15 பால் வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா ஒரே ஒரு ஓவர்ல அவர் வேஸ்ட் பண்ண எல்லா ரன்னையும் வந்து சம்பாதிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா செகண்ட் இன்னிங்ஸுங்கும் போது பட்லரை வந்து நீங்க கொஞ்சம் ஹேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பட்லர் ஒரு நிறைய மேட்ச்ல வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம ரீசெண்டாவே நிறைய மேட்சஸ் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச்லயும் ஒரு 33 அப்படிங்கிறது ஒரு உண்மையிலே ஒரு நல்ல டீசென்டான ஸ்கோர் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் செகண்ட் பேட்டிங்ல பட்லர் வந்து கொஞ்சம் வீக்கா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்ததா ரூதர்ஃபோர்டு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேட்டிங் செகண்ட் டார்கெட்டை வந்து சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து ரூதர்ஃபோர்டை வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால ரூதர்ஃபோர்டு வந்து பேட்டிங் செகண்ட் அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான பிளேயராக தான் நான் பார்க்குறேன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தால் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கலாம், ஸோ எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்கலாம். ஆனால் பேட்டிங் செகண்ட் வந்தார் அப்படின்னா ரூதர்ஃபோர்டு இல்லாமல் டீம் வந்து கிரியேட் பண்ணாதீங்க, அதான் என்னுடைய கருத்து. அடுத்து ஷாருக் கான் அண்ட் ராகுல் திவாத்தியா, இந்த 2 பேருமே என்னைக்காச்சும் ஒரு நாள் நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், சாய் சுதர்சன் சார் நம்மளுடைய ராகுல் திவாத்தியா வந்து ஃபினிஷராக தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தால் கன்சிடர் பண்ணலானே. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து எதிர்பாராத விதமாக ஷாருக் கான் வந்து ஒரு 57 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. பட் இதே போல சிஎஸ்டி கூட ஒரு ஆடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. ஸோ ஒரு பெரிய ஸ்கோர்லாம் இந்த 2 பேராலையும் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். ஏதாச்சும் ஒரு பாருங்க, இது வரைக்கும் 13 மேட்ச் ஆடி இருக்காங்க, 12 மேட்ச் ஆடிட்டாங்க. அதுல ஒரு மேட்ச் வந்து ஷாருக் கான் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்ம எல்லா நாளும் அவரை ட்ரை பண்ணி வேஸ்டா போக முடியாதுல்ல. ஸோ அந்த இதுல தான் நான் சொல்றேன், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. அடுத்தது ஃபுல்லாமே பவுலிங் ஆப்ஷன். ஸோ வாஷிங்டன் சுந்தர் கிடையாது. சாய் கிஷோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் ரஷித் கானா சாய் கிஷோரா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் இது பண்ணாங்க. எப்படி நீ வந்து சாய் கிஷோரை வந்து அவ்வளோ இதா சொல்லலாம், ரஷித் கான் யாரு தெரியுமா? எனக்கே உண்மையிலே ரஷித் கானை விட நல்ல பவுலர் யாரும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். எப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு பெரிய இன்ஜுரி ஆனாரு. ஸோ அதுல இருந்தே ரஷித் கானோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல சாய் கிஷோர் வந்து வேற மாதிரியான ஒரு பவுலரா இருக்கிறாரு. டிஎன்பிஎல்ல கூட அவர் இந்த மாதிரி பவுல் பண்ணல. போன வருஷம் நம்ம டிஎன்பிஎல்ல கூட நம்ம டெய்லி ஃபேண்டசி விளாண்டோம், டெய்லி ப்ரிவியூ வீடியோஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் வந்து இந்த மாதிரி டிஎன்பிஎல் ஆடல. ஆனால் ஐபிஎல் வந்து அவருக்கு சரியா செட் ஆயிருச்சு. ஸோ சூப்பராக ஆடிட்டு இருக்கிறாரு. 4 ஓவர் பவுலிங் பண்ணாரு அப்படின்னா அவர் வந்து நான் ஒரு பெஸ்ட் தான் நான் பார்ப்பேன். ஏன்னா கண்டிப்பா விக்கெட் டேக்கிங்ல வந்துருவாரு. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா சாய் கிஷோரா ரஷித் கானா கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல நான் வந்து சாய் கிஷோரை தான் உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ண சொல்லுவேன். அதுக்கு ஆனா ரஷித் கான்ட்ட ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு 4 ஓவர் வந்து பவுலிங் பண்ணிடுவார். அந்த ஒரு பிளஸ் தான் வந்து ரஷித் கான்ட்ட இருக்கு. அந்த ஒரு மைனஸ் தான் சாய் கிஷோர் கிட்ட இருக்குது. அண்ட் சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் லாஸ்ட் 2 மேட்சாவே நல்லா பவுலிங் பண்ணல. கொஞ்சம் முதல்ல ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சிராஜோட அட்டாக் எல்லாமே வெறித்தனமா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நல்ல நல்ல இதெல்லாம் எடுத்தாரு, விக்கெட்லாம் எடுத்தாரு. 2 விக்கெட் 3 விக்கெட் 4 விக்கெட் அப்படின்னு பயங்கரமா எடுத்தாரு. ரீசெண்டாவே அவர் பாலை வந்து கொஞ்சம் எல்லாருமே கணிச்சாடம் அடிச்சிட்டாங்க. கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ட்ரை பண்ணணும். அண்ட் பிரசித் கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் போலர். இது வரைக்கும் இந்த ஐபிஎல்ல பஞ்சாப் கூடயும் லக்னோ கூடயும் தான் விக்கெட் எடுக்காம போனார். மீதி விளாண்ட எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்குன்னு போன மேட்ச் விக்கெட் எடுக்கலன்னு சொல்லி இந்த மேட்ச் விக்கெட் எடுக்காம போற ஆள் கிடையாது பிரசித் கிருஷ்ணா. கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு சில விக்கெட் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அர்ஷத் கான் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். ஆனா எப்படி வந்து நம்ம வந்து சாய் கிஷோர் கிட்ட ஓவர் அதிகமா கிடைக்காது அப்படின்னு பார்க்கமோ அதே போலதான் அர்ஷத் கானுக்கும் ஓவர் வந்து அதிகமா கிடைக்காது. அவர்கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த 2 ஓவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தி விக்கெட் எடுத்தாகணும். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரபடா. ஸோ ரபடா கண்டிப்பா 4 ஓவர் பவுலிங் பண்ணுவாரு. மினிமம் நான் இன்னைக்கு வந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கிறேன். அண்ட் கோட்ஸி ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, கரீம் ஜெனட் ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இஷான் சர்மா ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நம்ம வந்து அடுத்து நம்ம டைரக்டா சிஎஸ்கேக்கு போயிடலாம். ஆயுஷ் மாத்ரே ஒரு மினிமம் கேரண்டி பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமான ஒரு ஹிட்டர், ரோஹித் சர்மாவோட தம்பி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒரு அதிரடியா வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஃபியூச்சர் ரோஹித் சர்மா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பார்ப்போம் எப்படி நடக்குன்னு. பட் மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒரு 30 to 40 ரன் அடிச்சு கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் உருவின் படேல் நம்ம ஒரு மேட்ச் தான் வந்து அவருடைய பெரிய நாக் பார்த்தோம், நல்ல ஒரு அதிரடி ஆடினாரு. அண்ட் அடுத்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கூட டக் அவுட்ல போயிட்டாரு. இதுதான் நான் சொல்லுவேன், இந்த ஹார்டு ஹிட்டர்ஸ் வந்து நம்மளால நம்ப முடியாது. கொஞ்சம் பொறுமையா உருட்டி விளையாடுற பிளேயரை கூட நம்ம நம்பலாம். ஏன்னா நமக்கு தேவை ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் என்ன ரன்னு தான் தேவை.
அது 10 பால்ல 20 அடிச்சா என்ன, 20 பால்ல 20 பால்ல 30 ரன் அடிச்சாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர்ஸை நம்ம இது பண்ணலாம். பட் உருவின் படேல் இந்த மேட்ச்ல உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரம் கார்டா இருப்பாரு. அடுத்து கான்வே, இந்த சீசன்ல தலைவர் வந்து கண்டா வர சொல்லுங்க அப்படிலாம் பாட்டுலாம் போட்டு நம்ம வரவேற்றோம். வரவேற்ப பாத்தீங்கன்னா ஐயோ, நம்ம யாரு நம்ம எல்லாம் ஒண்ணு பண்ணோம். ஆனா அங்க மேட்ச்ல வந்து ஒண்ணு நடந்தது. நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம், கான்வேய வெளியே வச்சிருக்கான்ல என்னல இவனுங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சோம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா கான்வே வந்தாரு, ஒரு மேட்ச் கூட நம்ம வின் பண்ணல. ஸோ அதுதான் நம்ம விட அங்க மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே பெரிய ஆளுங்களை தான். ஸோ அவங்களுக்கு தெரியாத ஒண்ணு கிடையவே கிடையாது. ஸோ நம்மளும் ஒவ்வொரு ஆளா ஒவ்வொரு பிளேயரை வந்து இவனுக்கு பேல இவனை இறக்க வேண்டியதான் இல்லை, ஏன்னா இவனுக்கு பேல அவனை இறக்க வேண்டியதான் இல்லைப்போ. பட் யாரை இறக்குனாலும் அந்த சீசன் முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான். இதே நாள் நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிற இதே மாதிரி நாளில் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மே மாதம் லாஸ்ட்ல தான் வந்து போன வாட்டி ஜிடினுக்கும் நமக்கு ஃபைனல் நடந்தது. 1 மணிக்கெல்லாம் உட்காந்து ஃபைனல் பார்த்ததுன்னா அது அந்த இதாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு வின்னிங் மூமெண்ட்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்து லைஃப் டைம் ஒரு செட்டில்மெண்ட்ரா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்பெல்லாம் அதெல்லாம் யாருமே மறக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் பிரீவிஸ் உண்மையிலே ஒரு நல்ல பிளேயர், ஃபியூச்சர் சிஎஸ்கே பொறுமையா ஆடுறாரு. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா லாஸ்ட் மேட்ச் நான் எதிர்பார்த்தேன், நல்லா ஆடி கொடுத்துருப்பாரு அப்படின்னு. கொஞ்சம் லாஸ்ட் மேட்ச் அவர் அவுட் ஆனோடனே ரன்னு போயிருது. அதுதான் ஒரு பெரிய மைனஸா இருக்கு. அவர் லாஸ்ட் மேட்ச் அவர் மட்டும் ஃபீல்ட்ல இருந்திருந்தார் அப்படின்னா 200+ வந்து சாதாரணமா வந்திருக்கும். ஆனா அவர் அவுட் ஆனாரு, அவ்வளவுதான். அடுத்து சங்கீத சரங்கள் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சு போச்சு. எதுவுமே பண்ண முடியல சிஎஸ்கே. ஏன்னா நமக்கு வந்து லாஸ்ட் மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா லாஸ்ட் இடம் பிடிக்க மாட்டேன் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது எனக்குலாம். சிஎஸ்கே லாஸ்டா வாய்ப்பு இல்லடா ராஜா அப்படிங்கிற மாதிரி இருந்து. பட் லாஸ்ட் இடம் பிடிக்கிற மாதிரி வந்துட்டோம். ஸோ பார்ப்போம் அடுத்த சீசனாச்சும் என்ன பண்றாங்க அப்படின்னு. பட் பிரீவிஸ் நல்ல ஆப்ஷன் தான். சிவம் துபே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம், ஏன்னா அவருடைய ஆவரேஜ் வந்து அந்த மாதிரி இருக்கு. பட் சிவம் துபே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல எல்லாருமே வந்து டோனியை குறை சொல்றாங்க, ஜடேஜாவை குறை சொல்றாங்க, அஸ்வினை குறை சொல்றாங்க. ஆனா யாருமே சிவம் துபையை பார்க்கவே இல்லை. இந்த மண்டைக்கு மேல இந்த கொண்டையை மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு துபே. 30 பால்ல 39 அடிக்கிறதுக்கா ஒரு மிடில் ஆர்டர், அதுவும் பேட்டிங் பிச்சில். நம்ம எல்லாம் தோனி சரி தோனி விளாடல வச்சுக்குவோம், இல்லைங்களா தோனி மட்டும் பெருசா விளாடவே இல்லை. உடனே நான் சொன்ன பிறகு தோனி ஃபேன் அப்படின்றீங்க. எனக்கு தோனி ஃபேன்லாம் கிடையாது, சொல்றேன் இருந்தாலும். ஆனா இந்த துபே வந்து என்ன விளாண்டாரு இந்த சீசன் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு மேட்ச் கூட துபே முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிவம் துபேலாம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய வர மாதிரி இருக்கும். என்னடா துபே எங்கடா இருந்த இவ்வளவு நாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒன்னும் விளாடுறது கிடையாது. பாலுக்கு கடந்து உருட்ட வேண்டியது, பெற அவுட் ஆக வேண்டியது, போக வேண்டியது, அவ்வளவுதான். ஸோ துபே தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனை வந்து முடிச்சு விட்டதா பாக்குறது. நான் வந்து சிவம் துபையை தான் நான் பாக்குறேன். ஏன்னா மிடில் ஆர்டரா அவர் வந்து ஒண்ணுமே இல்லை. வேற அஸ்வினெல்லாம் நம்ம வந்து 1 down இறக்குறோம். அப்போ பாருங்க நம்ம டீமோட பேட்டிங் என்ன லட்சணத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நான் ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னா, இது லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கு, அதனாலதான் இந்த மாதிரி சிஎஸ்கே உள்ளதுல நான் சொல்லிட்டு இருக்கேன் வருத்தத்தை. அண்ட் தோனி செகண்ட் பேட்டிங் பண்ணா கன்சிடர் பண்ணலாம் நம்ம. ஜடேஜா பேட்டிங் எதுவா இருந்தாலும் சரி, ஏன்னா ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் இருக்கு அவருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து பேட்டிங்லயும் ஃபிளாப் ஆனாரு, பவுலிங்லயுமே ஃபிளாப் ஆயிட்டாரு. அண்ட் அஸ்வின் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம், ஏன்னா 2 ஓவர் 3 ஓவர் தான் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பவுலிங் பண்ணதுனால நிறைய பேர் எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இருந்தாலும் அவருடைய ஓவர் இதுக்கு முன்னாடிலாம் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பட் பேட்டிங் வாய்ப்பை வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். பேட்டிங் வாய்ப்பு அதே போல 1 down அந்த மாதிரிலாம் இறங்குறதுக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்றதுல தப்பு கிடையாது. ஏன்னா பேட்டிங்ல வந்து ஒரு 15-20 ரன் அடிச்சுட்டு ஒரு விக்கெட் எடுத்தா கூட நல்ல ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள போயிடுவாரு. ஸோ அதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததா 100 கண்டிப்பா ட்ரை பண்ணிருங்க. விக்கெட் எடுத்தாலும் சரி எடுக்காட்டாலும் சரி. பத்திரானா பேட்டிங் சாரி நம்மளுடைய பவுலிங் ஃபர்ஸ்ட் வந்தார் அப்படின்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். காரணம் என்ன அப்படின்னா டெத்தில் அட்டாக் பண்ணி விக்கெட் எடுத்துருவாரு. செகண்ட் பவுலிங் பண்ணா கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறதுக்கு திணறுவாரு. கலீல் அகமது ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா கொஞ்சம் உங்க டீம்ல கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. தொடர்ந்து கலீல் அகமது 3 மேட்சா விக்கெட் எடுக்கல. ஃபர்ஸ்ட்லாம் பாருங்க கலீல் எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அப்போ சிஎஸ்கே ஒழுங்கா விளாடல. சிஎஸ்கே ஒழுங்கா விளாட ஆரம்பிச்சோன்னே கலீல் விக்கெட் எடுக்கல. எப்படி பாத்தீங்களா, அதுதான் மேட்ரு. அண்ட் அடுத்ததா வந்து கம்போஸ் மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்காரு. அவரால் ஏண்டது பாவம், அவ்வளவுதான் முடியும். அண்ட் நம்மளுடைய நான் ஸ்மால் லீக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிளேயர் சுக்மன் கில்லி, சாய் சுதர்சன், பட்லர், இந்த 3 பேர் இல்லாம ஸ்மால் லீக்கே கிடையாது. சிராஜி, பிரசித் கிருஷ்ணா, ரபடா, சாய் கிஷோரா ரஷித் கானாங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஆயுஷ் மாத்ரே, கான்வே, ஜடேஜா, பிரீவிஸ், நூர் அகமது, கலீல் அகமது அண்ட் பத்திரானா, இந்த 7 பேரும் சிஎஸ்கேல இருந்து இந்த 7 பேர் வந்து ஜிடில இருந்து நான் ட்ரை பண்றேன். லோ பர்சன்டேஜ்ல வந்து ரூதர்ஃபோர்ட்,
அர்ஷத் கான் இந்த 2 பேருமே லோ பர்சன்டேஜ்ல இருக்கிறாங்க. சிவம் துபே, கம்போஸ் இந்த 2 பேரும் லோ பர்சன்டேஜ்ல இருக்கிறாங்க. அடுத்து ஸ்மால் லீக் விளையாடுறீங்கன்னா கண்டிப்பா கேப்டன் கில்லு, சுதர்சன் பட்லர் இந்த 3 பேர்ல இருந்தா மோஸ்டா அவங்க ஆப்போனன்ட் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எடுப்பாங்க. ஜடேஜாக்கு 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால கேப்டன் வைஸ் கேப்டன்ல நம்ம கன்சிடர் பண்ணலாம். கான்வே, உர்வின் பட்டேல், பத்திரானா, ரபடா, சாய் கிஷோர் இந்த 5 பேரையுமே நான் இன்னைக்கு என்னோட கிராண்ட் லீக் டீம்ல நான் கொண்டு போறேன். ஸோ நீங்களும் விருப்பம் இருந்தால் அவங்களும் கொண்டு போகலாம். ஸோ அவ்வளவுதான் நண்பா, சிஎஸ்கேயோட லாஸ்ட் மேட்ச் இன்னைக்கு. ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.